பின்ன இவ கூட கூட்டு சேர்ந்தா ஆஸ்கர் அவார்டா கொடுப்பாங்க, சிறை தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பேச முடியல. காங்தே மொரன்னு மறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுவான். அவங்களும் கூப்பிட்டு போயிடுவாங்க ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க. காங்தே ரொம்ப அப்செட் ஆகாத காங்தே, நீ டிசர்விங்கான விஷயத்தை தான் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிறா. இப்படி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனைக்காக காங்தே வந்திருக்காங்களோ அது பார்க்குக்கு தெரிய வரப்போ பார்க்கால ஏற்றுக்கவே முடியல. அப்போ அந்த கோல்டன் ட்ராஃபி எனக்கு கொடுக்க சொல்லி அந்த வெண்டர் கிட்ட கொடுத்து கிஃப்டாக கொடுக்க சொன்னது நீ தானே, ஏன் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ விசாரிச்சிருந்த ப்ராசிக்யூட்டர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த காங்தே தான் பண்ணியிருக்காங்க. அந்த வெண்டார் கிட்ட அந்த கோல்டன் ட்ராஃபி கொடுத்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக அந்த வெண்டாருக்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டன் ட்ராஃபி வந்து $1,00,000, அந்த வெண்டாருக்கு அது கொடுக்கறதுக்கு 2 லட்சம். அது போக 5 வருஷம் எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்டுக்கான விஷயங்களையும் இவன் கொடுத்துருக்கான். அப்படிங்கிறப்போ பார்க்குக்கு செயின் இருக்கு. அப்படியே கோவத்தில் நின்று இருக்கிறப்ப ப்ராசிக்யூட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுவார். அதுக்கப்புறமா சட்டையை பிடிச்சு சொல்லுக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்ண, யார் பேச கேட்டு இப்படி ஆடுற, ரூனா தான் உன்னை பண்ண சொன்னாலும் அப்படிங்கிறப்போ இல்லை யாரும் என்ன இதை பண்ண சொல்ல, எல்லாமே நானா தான் பண்ண அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்குக்கு நல்லாவே தெரியுது காங்தே இதை ஓனா பண்ண வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இது பண்ணி ரூனா இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் காங்தே ரூனா அப்படிங்கிற அந்த பேரை சொல்லவே மாட்டேன்ற, எல்லாம் நான் தான் பண்ணேன். அதுக்கான ரீசன் நான் அந்த குடும்பத்துக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அவங்க பொண்ணான ஸ்ரீஜாவை கட்டிக்கிட்டதுனால எனக்கு நிறைய பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக நானா பண்ணதான் இது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சேர்மேனாக ஆக போகிறது வேற யாருமே கிடையாது, ரூனா மேடம் தான். ஸோ இதுக்கு பின்னாடி யார் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க, இதை தவிர்த்து எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றவாங்க. பார்க்க அங்கேருந்து வந்துருவாங்க. இப்படி அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் சேர்மேன் அப்படிங்கிற பதவி அந்த ரூனாக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியெல்லாம் மிஸ்டர் பிக் பேசிட்டு இருக்காங்க. தூகியோட அம்மா நம்ம இவங்க நல்லா கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் பார்க் அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக அந்த மெமரி கார்டை பார்க்குறாங்க. இதில் என்ன ஆதாரம் இருக்குன்னு அவருக்கு தெரியும் இல்லையா, இதை வெளியே விடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஜாங் கேட்குறாங்க ரூனா கிட்ட, இப்படி காங்தே பண்ணியிருக்கான் அப்படின்னா உனக்கு எதாவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன கேட்குறீங்க, எனக்குள்ள எதுவும் தெரியாது, உனக்கு தெரியாம இப்படி பண்ணா அப்படிங்கிறப்போ ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்றானா, என்னமோ நம்மளுக்கு ஏதோ நன்றி கடன் பட்டவன் மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு, கிட்டத்தட்ட இன்டெரக்டா நாம எல்லாத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ஜாங்குக்கு சந்தேகமா இருக்கு, ரூனாக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன பண்ணலாம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சேர்மேன் பொசிஷன் வேண்டாம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றப்போ அவங்களோட முடிவையும் கருத்துக்களையும் நம்ம அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கட்டும், நான் சேர்மேனை பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. இங்க ஸ்ரீஜா காங்தேக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. காங்தே எப்படி கால் அட்டன் பண்ணுவாங்க, ஏன்னா அவர் இப்ப ஜெயில இருக்காரு. ஸோ ஜெயில இருக்கிற காங்தேவை தான் காட்டுறாங்க. இந்த ரூனா பார்க்க வந்திருக்காங்க. இதை பாரு காங்தே, இன்னும் 2 நாள்ல ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக நான் பார்க் கிட்ட பேசுறேன். ஏன்னா பார்க் மேல தானே ஃபர்ஸ்ட் இந்த பழி வந்தது, அவர் தான் இந்த தங்கத்தாலான ட்ராஃபி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது விசாரிக்கிறப்போ நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அது காங்தே மேல வந்துருச்சு. ஸோ பார்க் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா காங்தேவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி சொல்ற சமயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஈஸியா பார்க் எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நீ பார்க்க கிட்ட நல்ல விதமா நடந்துருந்துருக்கணும். அவங்ககிட்ட கொஞ்சம் உண்மையா நேர்மையா பெக் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கணும். நீ ஓவரா துமரா பேசியிருந்திருப்ப. அதனால அவன் எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பான், உன் மேல இருக்க கேஸ் எப்படி அவன் வாபஸ் வாங்குவான் அப்படிங்கிறப்போ இதை பாருங்க மேடம், நான் கீழே விழறேன் அப்படின்னா நான் மட்டும் கீழே போக மாட்டேன், உங்களையும் சேர்ந்து இழுத்துடுவேன், கீழே விழ வச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன மிரட்டுறியா அப்படிங்கிறதுக்கு, சேச்சே நீங்க என் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் மிரட்டுற ஆளும் கிடையாது, அதுக்கு பதிலாக அதை உண்மையாக்குற ஆள் அப்படிம்பாங்க. ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வந்துடுவான். இங்க ரூனாக்கு தான் நிறைய சாதகமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரூனா தான் அடுத்த சேர்மேன் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு சம்பந்தமான டேரக்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் இந்த ரூனாவை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு அப்படின்னு பார்க்குக்கு தோணுது. இது வரைக்கும் இதுல பெருசா கண்டுக்காதவர் இப்போ ஒரு பர்சனை கூப்பிட்டு பேசுறாங்க. இவங்க தாங்க 3% ஷேர்ஸ் வச்சிருக்கக்கூடிய நம்ம தூகியோட அம்மாவுக்கு அசிஸ்டண்டா இப்போ பேசிட்டு இருக்கிறவங்க. இதை பாருங்க, நான் இதெல்லாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது, ஆனா இப்ப நிலைமை வேற. உங்க மேடம் கிட்ட தான் இந்த 3%க்கான ஷேர்ஸ் இருக்கு, அது எனக்கு கண்டிப்பா வேணும், நீங்க அதை அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறப்ப சரிங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரூனா கவலைப்படல, சரி இது 3% ஷேர்ஸ் தானே, மற்றபடி எல்லாரும் நம்ம கூட தானே இருக்காங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜா கேட்காம இருப்பாளா, காங்தே எங்க எதுன்னு கேட்கறதுக்கு, நம்மளோட பிசினஸ் ஷங்காயில் இருக்கு இல்லையா, அதை பாத்துக்கிறதுக்காக காங்தே அவசரமா ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப வேண்டியதா போயிடுச்சுன்னு போய் சொல்லிடுவா. சரிம்மா, அப்படியே இருந்தாலும் எங்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணாமே போவாரு, அட எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற சமயத்துல இதை பாரு மறந்துருப்பான், ஏன்னா அங்க பிசினஸ் ரொம்ப பிரச்சனையே போயிட்டு இருக்கு, அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பான், மறந்துருப்பான், நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஸ்ரீஜாக்கு இது இடிக்குதுதான். சரி காங்தேவால ஃபோன் பண்ண முடியல, பிஸி, நாம பண்ற ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு இங்க இருக்கேன் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லிட்டு வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு என்னதை துருவி கேட்டாலும் இதை பாரு, நாம ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கோம், நான் அடுத்து சேர்மேன் ஆக போறேன், அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, ஸோ கொஞ்சம் பொறுமையா இரு, அதுல காங்தே நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வாய் அடைக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக
யாரோ காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ண சவுண்டு கேட்டுச்சு. மேடி கிட்ட யார் என்னன்னு கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. சேர்மன் ஜாங் சாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ அப்படியா, அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்காரவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு போயிட்டு ரூனா வந்து பார்த்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை கிம். எப்படி இருக்கும் ரூனாக்கு பார்த்ததும் நீத்து கடங்க வந்து அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ மேடு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஸ்ரீஜாவோட ரூமுக்கு வருவாங்க. அப்போ ஸ்ரீஜா கிட்ட இந்த மாதிரி உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்க கிட்ட உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது யாருன்னு பாக்குறதுக்காக இவ கீழே வர்றதுக்குள்ள எதுக்கு வந்திருக்க, ஏன் வந்திருக்கேன்னு ரூனா கேட்கிறப்போ இதை பாரு, இந்த மாதிரி கிம் நான் தான் வந்துட்டு உங்க பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்ன பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட இருந்து தேவைப்பட்டது பணம் தான். ஆனால் அதுலேருந்து ஸ்ரீஜா வந்து ரொம்ப வித்தியாசமானவ. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அதில் பெரியவ இங்கிலாண்டில் டாக்டரேட் வாங்க போறா. 2வது பொண்ணு வந்துட்டு யூஎஸ்ஏல அட்டோனியா இருக்கா. அவங்க 2 பேரும் வந்து என்ன மாதிரியே கிடையாது, அப்படியே அவங்க அம்மா மாதிரி. ஆனால் ஸ்ரீஜா அப்படி இல்லை, அப்படியே என்ன மாதிரி. அதனால என்னால் ஸ்ரீஜாவை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியல. அவளை பார்க்கணும்னு தோணுது, பேசணும்னு தோணுது. அப்படிங்கிறப்போ வாயை மூடு, எதுக்கடா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜாவே வந்துருவான். ஸ்ரீஜாவை வீல் சேர்ல பார்த்ததும் என்னம்மா ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஸ்ரீஜாவுக்கும் பதுக்குங்குது. ஏன்னா அப்பா பார்த்தா என்னத்துக்காகிறது, அம்மா எதுக்குமே நாள் வந்திருக்கா, போ சொல்லுமா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ பார்க்கோடாமா வந்துருவாங்க. ஏன்னா சத்தம் கேட்டுதான் வருவாங்க. வந்தவங்க நீங்க கிம்மு தானே, நிறைய வாட்டி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா, எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்பெல்லாம் வர்றதே கிடையாது, உட்காருங்க பேசலாம் அப்படிங்கிற சமயத்துல ஜாங்கு வந்துருவாங்க. ஜாங்கு வந்ததும் கிம் இருந்துட்டு இல்ல பக்கத்துல ஒரு வேலையா வந்தா இதான் உங்க வீடுன்னு தெரிஞ்சு நீங்க இருப்பீங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன், வர்றதுக்கு லேட் ஆகும்ட்டு கிளம்பிட்டேன் அப்படிங்கிறப்போ அவ்வளவுதான் உனக்கு திக்குங்குது. என்ன பார்க்கோடாம தான் பேச வராங்க. எப்படியோ அவங்கள வந்துட்டு சமாளிச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. கிமும் வந்துட்டு எனக்கு லேட் ஆச்சுங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ ஸ்ரீஜா வந்து கேட்பா, அப்பா காங்தே வந்து ஓகே தானப்பா, எனக்கு காலே பண்ண மாட்டேன்றானே என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்லம்மா ஷங்காயில் இருக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறதுல பிஸியா இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அப்பா என்ன வந்து என்னோட ரூமுக்கு தூக்கிட்டு கொண்டே விடுறீங்களா அப்படிங்கிறப்போ இவரும் தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. அப்பா இன்னும் உங்களுக்கு வயசே ஆகலப்பா, என்னை ஈஸியாக கேரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ என்னது நீ குழந்தையா இருக்கிறப்போ இந்த கையில தான் தூக்கி வளர்த்துருக்கேன், உனக்கு எவ்வளோ வயசானாலும் உன்னை கையில் ஏந்தி வளர்க்க அப்பானால முடியும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்தே வர்ற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி கீழே இறங்கணும் அப்படிங்கிறலாம் ஏதோ சமயம் இருந்து என்னை கூப்பிடு, அப்பாவே உன்னை கேரி பண்ணி கொண்டே உட்கார வைக்கிறேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஸ்ரீஜாக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அவங்க பொண்ணு இல்லையே, ஏன் விதி என் வாழ்க்கை இப்படி விளையாடுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டதாக ரூனா நினைக்கிறேன். ஆனால் இல்லை, தனியாக வந்து பாத்ரூம் நின்று ஆளாளுன்னு அழுவா. எத்தனை பேர் இவளால் அழுதுருப்பாங்க, அந்த பாவம் எல்லாம் சும்மாவா விடும். ஆனால் ஜாங்குக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. அன்னைக்கு அந்த பார்ல நம்மளை பார்க்க வந்துட்டு நம்மளை பார்க்காம கிம்மை மட்டும் பார்த்து பேசிட்டு ரூனா போனது. இப்போ வீட்டுக்கே கிம் வந்தது அப்படின்ட்டு இவருக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கமாக காங்தேவுக்கு காங்தேவோட அம்மாவும் கால் பண்றாங்க. போன் வந்துட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது கொஞ்ச நாள் காங்தேவை பார்க்கவே முடியலையே, காலும் பண்ணாம இருந்தா கால் பண்ண இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கமாக நம்ம யோன் விடுற மாதிரி இல்லை, எகெயின் கிம்மை போய் பார்த்து பேசுறாங்க. இதை பாருங்க, ஆக்சுவலா சேர்மேன் ஜாங்குக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு பேர் வந்து யோன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணமே ஸ்ரீஜா தான் அப்படிங்கிறப்போ என்னமா சொல்ற, அப்போ ஜாங்குக்கு பொண்ணு இருந்ததா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஜாங்குக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தன் சொந்த பொண்ணு சாகிறதுக்கு ஸ்ரீஜா தான் காரணம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்துட்டு உறுதியா இருக்காரு. சேர்மேன் பொசிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டாரு. அந்த நியூஸ் எல்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போற மனநிலைமையில இருக்காரு. நீங்க தான் என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்றேன், இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, ஸ்ரீஜா உங்க பொண்ணு. ஆக்சுவலா நான் ஸ்ரீஜாவை உங்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடியல, அப்படியே நீங்க தான் ஸ்ரீஜா, ஸ்ரீஜா தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை அப்படியே அந்த பொண்ணு உரிச்சு வச்சிருக்கா, அவ பிஹேவியர் பேசுறது எல்லாம் அப்படியே நீங்க தான். உங்களுக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பொதுவா பெண் குழந்தைங்க எல்லாம் அப்பாவோட ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஒருத்தங்க இங்கிலாந்துல இன்னொருத்தங்க அமெரிக்கால, அவங்க எப்படி நான் பார்த்தது கிடையாது. ஆனா உங்களோட ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னா அது ஸ்ரீஜா தான். அப்படிப்பட்ட உங்க பொண்ணு இப்ப அப்படி நிர்கதியா இருக்கிறத பாக்குறப்போ உங்களுக்கு வந்து மனசு வேதனைப்படல. அது மட்டும் இல்லாம சேர்மேன் பொசிஷன் வந்து ஜாங் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமாக அந்த இடத்துக்கு ரூனா தான் வருவாங்க. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேர்மேன் அப்படிங்கிறது ரூனா தான். ஸோ நெக்ஸ்ட் சேர்மேன் ரூனா அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஸ்ரீஜா தான். இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க லைஃப்ல ரொம்ப ஃபில் ஆகாம இருக்கிற இடம் எது, தகப்பன் அப்படிங்கிற இடம் தான் ஸ்ரீஜாக்கு. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொளுத்தி போட்டுட்டு நம்மளோட யோன் வீட்டுக்கு வர சமயத்தில், அதாவது தூகியோட வீட்டுக்கு வர்றப்போ அந்த இடத்துல ஜாங் உட்காந்துருப்பாரு. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம யோன் கேட்கிறப்போ, உன்னை பாக்குறதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ அவங்க வீட்டுல யோனோட அம்மா வீட்டுல இருப்பேன்னு தான் நான் போனேன், நீ இதுக்கப்புறம் தூகியோட வீட்டுக்கே வந்துட்டு அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்தது அப்படின்னு ஒரு பேக்கை கொடுத்துட்டு, லேட் ஆச்சுமா நீ உள்ளப்போ அப்படின்ட்டு வேற எதுவும் பேச மாட்டார். அங்கிருந்து ஜாங் போயிடுவாங்க. உள்ள வந்து அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ட்ரெஸ் ஒரு வாட்ச் இருக்கும். வாட்சை பார்த்ததும் அம்மா மினி இறந்ததுக்கு அப்புறமாக இவர் கூப்பிட்டு போனப்போ ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அது போக ஒரு லெட்டரும் இருக்கு. என்னால் வந்து என் அப்பா மாதிரி நடத்தி என் அப்பான்னு கூப்பிடுன்னு உங்ககிட்ட என்னால் கேட்க முடியலமா, ஏன்னா இவ்வளோ வருடங்களா நான் பெத்த பொண்ணையே எனக்கு அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கு, என் பக்கத்துலேயே இருந்தும் நீ தான் என் பொண்ணுங்கிறத நான் அடையாளம் கண்டுக்காமல் இருந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ அப்பான்னு உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு,
என்னை வெறுத்துக்கோ, என்னை திட்டிக்கோ, என்னை பார்க்குறப்ப அசிங்க கூட படுத்திக்கோ, ஆனால் நீ எங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்லா இரு அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கான மீட்டிங்கும் வந்துடுச்சு. நம்ம ரூனா பயங்கர கெத்தா வரா. பார்க் ஒத்தையில தான் நிற்பார். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறாங்க. ஓட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அதில் பார்க் தான் வின் பண்ணுறாங்க. பார்க்குக்கு தான் அதிகமான ஓட் கிடச்சிருக்கு. அடுத்த சேர்மேனாக யார் வரணும் அப்படின்னு ஓட் பண்ணப்போ ஸோ பார்க் பதவி ஏற்றுக்கலான்னு எந்திரிக்கிற சமயத்தில் நம்ம யோன் என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த பாருங்க, இந்த கம்பெனியோட 3% ஷேர் என்கிட்ட இருக்கு, இதுதான் என்னோட பேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ இப்போதான் எல்லாருக்கும் தெரிய வருது இந்த 3% ஷேர் வச்சிருக்கிறதே வந்துட்டு நம்ம யோன் தான் சொல்லிட்டு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், நானும் ஓட் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறப்ப ஓட் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்தாங்க இதுதான் என்னோட ஓட் அப்படின்னு சீட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் நினைக்கிற மாதிரி பார்க்குக்கு அவங்க ஓட் பண்ணல, ரூனாக்கு ஓட் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும் எதிர்பார்க்கல, ரூனாவும் எதிர்பார்க்கல. பார்க்கல ஒரு மாதிரி சோர்ந்து போய் வெளியே வருவாரு. அம்மா சேர்மேன் ஆயிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இங்கே ஸ்ரீஜா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஜெயில காங்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டே ரூனா வர்றப்போ எதுக்கால யோன் நிற்பாங்க. என்ன யோன், எல்லாருக்கும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ட போல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆமா ரோனா, எனக்கு எல்லாருக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதுக்கப்புறம் நான் பர்டிகுலர் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன், அதோட பிகினிங் தான் இது அப்படின்பா. அப்படியே குறுன்னு ரூனா பார்க்குறப்போ அதெல்லாம் விடுங்க, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட இந்த பக்கம் பார்க் அப்படியே நொந்து போய் அவரோட கேபினுக்கு வருவாங்க. அவங்க டீம்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் இப்படி ரூனா மேம் சேர்மேன் ஆயிட்டாங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாம கடைசியில் யோனோட ஓட்டிங் தான் அதை டிசைடே பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ இன்னும் எல்லாருக்கும் வருத்தமா இருக்கு. நம்ம வந்து காஃபி குடிக்கிறீங்களான்னு வந்து கேட்டிருப்பா இல்லையா. ஸோ அதனால சேர்மேன் கேபினுக்கே வந்துட்டு 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. சொல்லு யோன், நீ இந்த மாதிரி உன்னோட 3% ஷேரை வச்சு எனக்கு ஓட் போட்டிருக்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, அது என்ன எதுன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, உள்குத்தெல்லாம் கிடையாது ரூனா மேடம், ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ரொம்ப கெட்ட எண்ணெய் பிடிச்சவங்க தான், ஆனால் உங்களோட விடாமுயற்சி அதெல்லாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் வந்து ஸ்ரீஜாவை நினச்சி ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா என்னால் தான் ஸ்ரீஜாவால் நடக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால எனக்கு அது ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ரெண்டாவது அது என்ன ரெண்டாவது அப்படிங்கிறப்போ பொறுமையாக இருங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து யோனா இருந்தாலும் இப்போ மிஸ்டர் பி கூட வீட்டில் தான் இருக்கேன், என்ன அவங்க தூகியாக தான் பார்த்துக்கிறாங்க. மிஸ்டர் பிக்கு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறேன், அப்பான்னு தான் கூப்பிடுறேன், அவங்கள நான் அம்மான்னு தான் கூப்பிடுறேன். ஸோ அவங்க பிஸ்னஸை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்காக இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு பொசிஷன் போட்டு கொடுங்க. ஆல்ரெடி ஏபி ஃபுட்ஸோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதில் இருந்து மெயின் பிரான்ச்சில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சில ஆதாயங்கள் தேவைப்படுது, அதனால தான் என்னோட 3% ஷேரை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஓட்டிங்காக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே வந்துடுவா. வெளியே வரப்போ பார்க்க நிற்பாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், இப்போ நடந்த விஷயங்களுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கமாக எல்லாமே மிஸ்டர் பிக்குக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரிய வந்துடுச்சு. யோன் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவளுக்கு நல்லா தெரியும் அந்த எல்லா கம்பெனிக்குமே சேர்மேனாக ரூனா வந்துட்டானா அவளோட அடுத்த டார்கெட் ஏபி ஃபுட்ஸை விற்கிறது தான். அப்படி இருந்து ஏன் இந்த ரிஸ்க் எடுத்தான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க வந்துட்டு பார்க் வந்து கேட்குறாங்க, சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என் அக்கா ரூனாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நீ சொன்ன, இப்போ எதுக்கு ரூனா சைடு எடுத்த அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, பர்சனலையும் பிஸ்னஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த 3% ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னோட காசில் நான் வாங்கினது கிடையாது, தூகியோட பேரண்ட்ஸ் வாங்கினது, மிஸ்டர் பிக்கு அவங்களோட பணத்தில் வாங்குறது அவங்களுக்கு சொந்தமானது. அதை வச்சு எது லாபமோ எது நேர்மையாக பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியுமே தவிர்த்து நான் ஏன் இஷ்டத்துக்கு என் ஃபீலிங்ஸ்க்கு நான் இடம் கொடுக்க முடியாது. பார்க்குக்கு கோவம் வந்துடும். ஓகே, அப்போ என் முதுகில் குத்துற அப்படிங்கிறத முன்னாடி சொல்லிட்டாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறப்போ, பார்க் பிஸ்னஸ் பர்சனல் 2த்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு மூஞ்சிலட்ச மாதிரி சொல்லிடுவாயோன். இங்கே காங்தேவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க ஜாங் வந்து கேட்குறாங்க, காங்தே, இத்தனை விஷயங்களையும் நீ தனியாக ஒருத்தனா பண்ணியா, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்போ, இல்லை நான் தனியாக பண்ணலை, இது எல்லாமே ஸ்ரீஜாவோட அம்மா ரூனா சொல்லி தான் பண்ண அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு, இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னா எனக்கும் பார்க்கோட ஒய்ஃபான யோனுக்கும் ஏதோ கள்ள தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம பண்ண அப்படிங்கிறப்போ என்ன சொல்ற, என் ஒய்ஃப் ரூனா உன்னை மிரட்டினாலும் அப்படின்னு இங்க கத்துன்னு கத்திட்டு இருக்க. இங்க ஸ்ரீஜாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ரூனா சொல்லுவா. என்னமா சொல்ற, கடைசி 3% அந்த ஷேரை வச்சிருந்தது அந்த மிஸ்டர் பிகோட ஃபேமிலியா, அங்க வந்து ஓட் பண்ணது யோன் ஓட் பண்ணலன்னா மாமா தானே பிரசிடென்ட் ஆயிருப்பாரு, யோன் எதுக்குமா உனக்கு ஓட் பண்ணும் அப்படிங்கிறப்போ எனக்கே ஷாக் தாண்டி. ஆனா என்ன, நான் சேர்மேன் ஆயிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ வேணமோ பேசினா, அதுக்கு எதோ கில்ட்டு நல்லா சொன்னா, அதெல்லாம் வேண்டியது கிடையாது, நான் சேர்மேன் ஆயிட்டேன், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு கார் எடுக்க வர்ற சமயத்துல ஃப்ளவர்ஸோட வந்து கிம் வாழ்த்துக்கள் சொல்வாரு. இதுக்கு ரூனா எதுவும் மூஞ்சி கொடுக்காம போலான்ட்டு தான் பாப்பா, ஆனா அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிடிச்சி கையெழுத்து கூப்பிட்டு போறப்போ இதை கரெக்டா அங்க நம்ம ஜாங் பார்த்துருவாரு. அவரு கம்பெனிக்கு தான் வந்திருப்பாரு, காரை பார்க் பண்ணிட்டு இருந்தவர் இதை பார்த்துட்டாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி உடனே ரூனாக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ, ரூனா எங்க இருக்கே எது இருக்கேன்னு கேட்கிறப்போ, இல்லைங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டைரக்டர்ஸோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவா. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேம பார்த்து கேட்கறதுக்கு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுருனா அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. இந்த பக்கமாக ஏகேன் ஸ்ரீஜா காங்தேக்கு கால் பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. காங்தேவோட அம்மா ஸ்ரீஜாக்கு கால் பண்றாங்க. சரி காங்தேவோட அம்மாக்கு ஏதாவது தெரியும் போல இருக்குன்னு அட்டன் பண்ணி பேசினா, காங்தே எங்க ஸ்ரீஜா,
கொஞ்ச நாள் அவனை என்னால் காண்டாக்டே பண்ண முடியல என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா போயிருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு வாட்டி கூடவா பேச மாட்டான்? எனக்கு என்னமோ கெட்ட கெட்ட கனவா வருது, பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வாயை மூடுங்க, நிறைய பிரச்சனை வருது உங்க வாயால தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா, மரியாதை இல்லாம அப்படின்ட்டு அந்த அம்மாங்க டென்ஷனாக இப்படி நின்றுட்டு எதை ஸ்ரீஜா பேசுவா. இதை பார்க் உடம்பா பார்த்துருவாங்க. பார்க் வந்ததும் டே பார்க் இங்கே வாடா, நான் சொல்றதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, யார்கிட்ட நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அந்த ஸ்ரீஜா இருக்கா இல்லையா, அவள் வீல் சேர்ல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, நாடகம் ஆடுறா, நல்லா தான் நிற்கிறா, நல்லா தான் நடக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவள் படிக்கட்டுலேருந்து விழுந்தது என்ன சொன்னா, யோன் தான் தள்ளி விட்டான்னு சொன்னா இல்லையா, கிடையவே கிடையாது, அவளாதான்டா விழுந்தா, நான் பார்த்தேன்டா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கடா அப்படிங்கிறப்போ என்னம்மா சொல்ற, ஸ்ரீஜா ரொம்ப கெட்ட பொண்ணுங்கிறியா? ஆமாடா, கெட்ட பொண்ணு மட்டும் இல்லை, சூனியக்காரி. அவங்க அம்மா பெரிய சூனியக்காரி, இவ சின்ன சூனியக்காரி அப்படிங்கிறப்போ சரிம்மா அதெல்லாம் விடு, அம்மா என் கூட வரியாம்மா, நம்ம அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடலாம், ஏன் நம்ம கூட யோனு வருவாளா அப்படிங்கிறப்போ ஏன் யோன் கூட தான் வருவியா, என் கூட வரமாட்டியா அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு போர் அடிக்குமே, அங்கே யோன் வந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். ப்ளீஸ் இதுக்கப்புறம் யோன் அப்படிங்கிற அந்த பேரையே வந்து முன்னாடி எடுக்காது, இதுக்கப்புறம் யோன் எப்பவும் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வருவா, ரொம்ப சந்தோஷத்தில் தான் வருவா. யாரு? ரூனா. காந்தே வந்து பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் எனக்கு ரொம்ப பிஸியான டே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆமாம் பார்க் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே யோன் கடைசியில் 9 குத்திட்டா போல இருக்கு, எனக்கு ஓட் பண்ணிட்டாலே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு பார்க் இப்போ தயாராகவே இல்லை. பார்க் வந்து மொத்தமாக கிவ் அப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி காந்தே மேலே கொடுத்த கேஸையும் வந்துட்டு நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து தேங்க்ஸ்னு கூட ரூனா சொல்ல மாட்டான். வெரி குட் அப்படின்ட்டு ரூம்குள்ளே வந்தா. ஜாங் அப்படியே கொலவெறியில் உட்காந்துருக்காரு. ரூனாவை பார்த்துட்டு ரூனா என்கிட்ட இருந்ததை மறைக்கிறியா? இல்லைங்க, ஏங்க இப்படி கேட்குறீங்க, உண்மையை சொல்லி இப்போ கூட உனக்கு டைம் இருக்கு, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்போ இல்லைங்க அப்படின்னு கேட்குறாங்க. மற்றபடி கிம் கூட நீ போனதை பார்த்தேன், அந்த ஆள் கையை பிடிச்சி நிறுத்து கூப்பிட்டு போனா அப்படிங்கிறதுல இவர் கேட்கறதுல, அதுக்கு பதிலா காங்தே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீ தானே அப்படிங்கிறப்போ யார் சொன்னா? அந்த அறிவிகட்ட காங்தே சொன்னானா? அவன் சொல்கிறத நம்புறீங்க, உங்கள் பொண்டாட்டி நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா? நானும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம், தேவையெல்லாம் பழி போடுறான் அப்படிங்கிறப்போ இதை பாரு, காங்தே கூட சேர்ந்து இந்த அத்தனை பிரச்சனை நீ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, அந்த இடத்துலேருந்து உன்னை ரிமூவ் பண்ணுறதே நானாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கு அடுத்த நாள் காங்தே வந்து பார்த்து என்னடா என் புருஷன்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சு அப்படிங்கிறப்போ அம்மா மாமியாரே நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் கீழே விழறேன் அப்படிங்கிறப்ப நான் தனியாக விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக உன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதுக்கெல்லாம் பார்க் ஒத்துக்கிட்டான். ஆனால் அது வேண்டாம், நீ எதுக்கு கேஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டுக்கட்டை போடலாம் நான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ பண்ணுங்க மாமியாரே, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த கம்பெனி பணத்தை நிறையா வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, சீக்ரெட் லெட்ஜரை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இவ ரொம்ப அசால்ட்டாக இருப்பா. நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க, எப்போ இது வெளியே வருங்கிறது உங்களால் யோசிக்கவே முடியாது. இப்போ தான் நீங்கள் சேர்மேன் ஆயிருக்கீங்க, ஒரு 3 நாளைக்கு அந்த பதவியில் சந்தோஷமாக இருந்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப காங்தே உன் பிரச்சனை என்ன தெரியுமா, என்னை ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுறேன், என்ன பண்ணிட முடியும், நாம வந்து ரூனாவை ஜெயிச்சிடலாம், நீ ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிற, அதுதான் உன் தப்பு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக ஜாங் வந்து யோனை பார்த்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து இதை காங்தேவை பண்ண வச்சதே வந்து ரூனா தான், ஏன்னா காங்தேக்கும் உனக்கும் அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளிவிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். ஸோ என்னை காப்பாற்றுறதுக்காக என்னோட பேர் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்குக்கு அந்த வெண்டாரை வச்சு அந்த தங்க ட்ராஃபி கொடுத்தது காங்தே தான். இப்போ எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு உட்காந்துருக்கிறதும் காங்தே தான். அப்படிங்கிற சமயத்தில் ஆமாம் இதில் ஏதாவது பண்ணியே தீரணும், காங்தே பாவம் ரூனா பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது. இதை பாருமா யோன், நீ என்னதான் என்னை வந்து திட்டினாலும் வெறுத்தாலும் நீ எனக்கு பொண்ணு, ஸ்ரீஜா மாதிரியே நீ எனக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்போ அப்படியே கடுப்பாகும். அந்த சமயத்தில் தான் ஜாங்குக்கு ஒரு ஃபோன் கால் வரும். காங்தே இப்போ பண்ணியிருக்கிற தவறுகள் மட்டும் கிடையாது, கம்பெனியோட ஃபண்ட்ஸை கூட வந்துட்டு நிறைய கையாடர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது வந்து நியூஸ் கிடைச்சதுனால ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது பார்க்குக்கு தெரிய வரப்போ பார்க்குக்கும் அதிர்ச்சி. இங்கே காங்தேயோட ரூமையும் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கடைசி ட்ராவில் இருக்கக்கூடிய அந்த லெட்ஜர் எடுத்து பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ரூனாவும் பார்க்குறா. அதுக்கப்புறமாக ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் எகேன் காங்தேவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த லெட்ஜர் எல்லாம் பார்க்குற காங்தேக்கு எஸ் இது இவன் எழுதி வச்ச லெட்ஜரே கிடையாது, இதை மாற்றிட்டாங்க, பணத்தை மொத்தமாக கையாடர் பண்ணது காங்தே தான் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. இல்லை நான் வந்து இதில் ரூனாக்கு இவ்வளோ கொடுத்தேன், ரூனா வந்து இந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்காக இதில் இவ்வளோ பணம் எடுத்தாங்க அவன் எழுதி வச்சிருந்தான் இல்லைங்களா, அந்த லெட்ஜரே இல்லை இது. ஸோ இதை தான் நம்பியிருந்தான். இப்போ இதுவும் கை கொடுக்கல, இதையும் அந்த ரூனா மாற்றிட்டா அப்படிங்கிறப்ப இப்போ சொல்கிறான் இது பாருங்க நான் எந்த தப்பு பண்ணலை, அந்த தங்க ட்ராஃபியை வந்து பார்க்குக்கு கொடுக்க சொன்னது கூட இப்போ சேர்மன் இருக்கிற ரூனா தான், அப்படி இப்படின்னு என்னதான் கத்தி கதறி சொன்னாலும் இப்போ யாரும் நம்புற மாதிரியே இல்லை. அப்படியே போராடி முடியாமல் ஓஞ்சு போய் உட்காந்துருக்கிறப்ப அந்த இடத்துக்கு காங்தோட அம்மாவே கூப்பிட்டு வருவாங்க. எதுக்குடா என்ன இங்கே கூப்பிட்டுருக்காங்க? ஆமாம் காங்தே நீ எதுக்குடா இங்கே இருக்க, நீ ஏதோ சைனாவில் இருக்க எங்கேயோ சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற சமயத்தில் தான் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவார் ஆக்சுவலாக உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க, சில பல லட்சங்கள், அது எதுக்கு அப்படிங்கிறது தெரியுங்களா, ஏன்னா அவங்க தம்பி கல்யாணத்துக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னப்போ இந்த அம்மா பணம் வச்சுக்கோன்னு கொஞ்சம் கொடுத்துருப்பாரு இல்லையா, ஸோ அதுவும் கம்பெனி பணம் தான் உங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வரப்போ என்னடா காங்தே இது ஏன்டா அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கும்
ரூனா பண்றது கரெக்ட் தான். ரூனாவை கட்டுறாங்க. என்ன பண்றது காங்கே, என்ன அழிக்கிறதுக்காக அந்த லெட்ஜர்ல எழுதி வச்சிருந்த கடைசியில் அதுவே உனக்கு எகென்ஸ்ட் ஆயிடுச்சு பாரு. நீ என்ன மிரட்டிருக்க கூடாது காங்கே. இப்ப பாரு எல்லா பிரச்சனையும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அங்க ஜாங் வந்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ண, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பணம் எல்லாத்தையும் கையாடர் பண்ணது காங்கேவா, உனக்கு தெரியாம நடந்தது அப்படிங்கிறப்போ என்னங்க சும்மா என்னைய சந்தேகப்படுறீங்க. இதை பாரு ரூனா, என்கிட்ட ஆதாரம் இல்லை, ஆனா உன்னதான் சந்தேகப்படணும்னு என் மனசு சொல்லுது. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், இதுல நீதான் பண்ணிருப்ப அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து வந்துருவாரு. இங்க ஸ்ரீஜாக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறப்ப கூட என் கூட பேசாம இவனை விட்டு எப்படி உன்னால போக முடிஞ்சதோ காங்கத்தின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவர் வராரு. பொண்ணுகிட்ட எப்படி வந்து தைரியம் சொல்றது என்ன எதுன்னு தெரியல. பார்த்து நல்லபடியா இருமா. காங்கத்தை வந்து கால் பண்ணி எல்லாம் பேசினா ரொம்ப அதிகப்படியான ஒர்க்ல இருக்கானமோ, உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொன்னா ஏதோ போய் சொல்லி சமாளிச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் காங்கத்தையை பாக்குறதுக்காக நம்ம யோன் வராங்க. காங்கத்தை அப்படியே சொல்லுவாங்க, என்ன இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும்ல அப்படிங்கிறப்போ நம்ம யோனும் ஆமா 20 வருஷமா நீ மட்டும்தான் அப்படி நம்பி வாழ்ந்து எனக்கு நீ துரோகம் பண்ணுது, நம்ம குழந்தை சாவுக்கு ஒரு வகையில் நீ காரணமா இருந்தது அப்படியெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ, நீ இப்படி சிறையில இருக்கிறத பாக்குறப்போ கொஞ்சம் என் மனசு நிம்மதியா தான் இருக்கு. அட் த சேம் டைம் நீ பண்ணாத குற்றத்துக்கு வந்திருக்க, அது கொஞ்சம் வலிக்கவும் செய்யுது. நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும் கிடையாதே, அதுக்கு சம்பந்தமானவங்கள சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள விடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பேசிட்டு வெளியே வருவா யோன். அப்போ பார்க்கறதுக்காக வருவாங்க. காங்கத்தையை பார்க்கறதுக்காக தான் வந்தியா அப்படிங்கிறப்போ ஆமா அப்படின்னு யோன் சொல்ற சமயத்துல பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கு அடுத்த நாள் சேர்மேனாக வந்து பதவியெல்லாம் கிடைச்சிருச்சு யாருக்கு, ரூனாக்கு. ஆனா அந்த செலிப்ரேஷன் செரமனி எல்லாம் 3 நாளைக்கு அப்புறமாக தான் வந்து நடத்துவாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ரூனா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கா, நிறைய பேர் முகத்துல சந்தோஷமும் இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு நம்மளோட யோனும் வருவாங்க. இந்த பக்கமாக ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு கிம். அந்த பிரஸ் பீப்புள் முன்னாடி வந்து வணக்கம் வச்சுட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கமாக ஸ்ரீஜாவை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. சேர்மேனாக பதவி ஏத்துக்க போறாங்க ரூனா. அந்த செரிமனியை பார்க்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ கையில் ஒரு பென்ட்ரைவை வச்சிருக்கிறா நம்மளோட யோன். இந்த பக்கம் ரூனா ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறமாக நம்ம கம்பெனி இப்படி முன்னேற்றணும் அப்படி முன்னேற்றணும் நல்லா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு என்ன ஆதரிச்ச எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல இந்த பக்கமாக ஸ்ரீஜாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க ரூனா ஸ்பீச் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாக எல்லாருக்கும் டோஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற சமயத்துல நம்ம யோன் பக்கத்துல வந்து நீங்க ரொம்ப நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க மேடம் ரூனா, இங்க நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வர முடியல இன்னைக்கு, ஸோ உங்களை பத்தி 4 வார்த்தை நல்ல விதமா பேசி வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க, அதை ப்ளே பண்ணிட்டோமா அப்படிங்கிறப்போ ப்ளே பண்ண அப்படின்ட்டு ஒரு சந்தேகமா தான் ரூனா பாப்பா. என்னை அநியாயத்துக்கு நல்லவளா மாறிட்டால அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க ப்ளே பண்றது வேற ஒன்றும் இல்லை, அங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா கிம், அதுதான் இங்க ப்ளே ஆயிட்டு இருக்கு. இது யோன் கையில் இருக்கிற பென்ட்ரைவ்ல இருந்தெல்லாம் ப்ளே பண்றது இல்லைங்க, அங்கிருந்து லைவா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ நியூஸ் சேனல் எல்லாம் லைவா தான் போயிட்டு இருக்கு. அங்க வந்து தங்கச்சி ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அவங்களும் இந்த வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் வகையில் அதுவும் இங்க ப்ளே ஆயிட்டு இருக்கிறப்போ இதை பார்த்து நம்ம ஷாக் ஆயிடுவா. கட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்லிடுவாங்க. இப்போதான் இவர் எல்லாத்தையும் சொல்வார் கிம். ஆக்சுவலாக பல வருடங்களுக்கு முன்னாடி நான் இப்போ என் மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கேன் இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சேன், அந்த பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, 2 குடும்பம் மட்டும் தான் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருந்தோம், அதனால பெருசாக அந்த நியூஸ் எல்லாம் வெளியே கசியில. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ்க்கு அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து பிடிக்காம போயிடுச்சு, அதனால கண்டிப்பாக அந்த பொண்ணை நீ கட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்துட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் 2 பேரும் தனித்தனியான பாதையில் போயிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் 32 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்தப்போ எனக்கு தெரியாத ஒன்று 32 வருஷத்துக்கு அப்புறமாக்க தெரிஞ்சது, எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக ஒரு பொண்ணு தான் வந்து என்கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னா. என்னோட பொண்ணு அப்பா பாசத்துக்காக ஏங்குறா அப்படிங்கிறதையும் அந்த பொண்ணுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார நினைக்கிறேன். என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனப்போ அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் அமெரிக்கால இருந்து இங்க இருக்கிற என்னோட பிசினஸ் இதை பார்க்க வர சமயத்துல தான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தது. என்னோட பொண்ணுக்கு 32 வயசு அப்படின்ட்டும் அவ அப்பா பாசத்துக்காக ஏங்குறா அப்படின்ட்டு அவளுக்கான அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்பாங்க இல்லையா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ல, சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கிறப்போ இங்க ஸ்ரீஜாவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ ஸ்ரீஜா வந்தது அவங்க அம்மாவோட பதவியேற்பு விழாக்கு கிடையாது, இந்த கிம் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டுக்கு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரா இருக்கும், நம்ம யோன் தான். இதெல்லாம் பார்க்குக்கு தெரியாம இருக்குமா? அப்படியே யோனை பார்ப்பாங்க. இத்தனைக்கும் நீ தானே காரணம், நீ தானே பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. யோனும் வெறும்னு ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் செய்வா. இப்படி கிம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள ஸ்ரீஜா வந்ததும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து மொயின் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் அது ஸ்ரீஜா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸ்ரீஜா அங்கிருந்து வீல் சேர்ல போக பார்க்குறப்ப வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறா, டக்குன்னு இருந்து நின்றுடுறா. என்ன வீல் சேர்ல வந்தீங்க, அப்போ உங்களுக்கு அடியப்படலையா, அப்படிக்கு வீல் சேர்ல வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்க என்ன ஃபாலோ பண்ணதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்ரீஜா வந்துருவா. இதை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா ரூனா. யார்கிட்ட, ஜாங்க கிட்ட. இதை நம்பாதீங்க, இதெல்லாம் போய் அந்த ஆள் பைத்தியக்காரத்தனமா போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ யோனை பார்த்து இதுக்கெல்லாம் நீதானடி காரணம், நீதானடி இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறப்ப இதை பாருங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக நியூஸ் சேனல் மூலியமாக இந்த நியூஸை நீங்க பார்க்க தான் செய்வீங்க, முன்கூட்டியே உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண, அவ்வளோதான்.
உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன், ப்ளீஸ் நம்பாதீங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, பொய்யுங்க, ஸ்ரீஜா உங்க பொண்ணு தாங்க அப்படிங்கிறப்ப அவர் கையை தட்டி விட்டு ஜாங் போயிடுவார். அதாவது போகலான்ட்டு 2 எட்டு எடுத்து வச்சிருப்பாருங்க. அப்போ இந்த பக்கத்துல இன்னொரு விஷயம் ஓட ஆரம்பிக்கும். இது நியூஸ் கிடையாது, இது ஃபுட்டேஜ் தான், அதுவும் காங்டே ரூமுக்குள்ள கிடைச்ச ஃபுட்டேஜ். என் ஹஸ்பண்ட் சேர்மேன் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலாக பார்க்க நாமினேட் பண்ணியிருக்காரு. நீ என்ன பண்ற, பார்க் வந்து சேர்மேன் ஆகக்கூடாது, அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, இந்த மாதிரி ஒரு வெண்டாரை செட் பண்ணு, அந்த தங்கத்தாலான ட்ராஃபியை கொடுக்கவே, அதுக்கு இந்த பணத்தை எல்லாம் யூஸ் பண்ணு, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வேணும், அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும், அதுக்கு பணம் கூட அப்படின்னு சொல்லி காங்தா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டது. அது மட்டும் இல்லாம பார்க்குக்கு எதிராக நீ இதை பண்ணல அப்படின்னா நீயும் யோனும் வந்துட்டு அஃபேர்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பயம்புறுத்துனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ காங்டே சேஃபர் சைடுக்கு இந்த வீடியோ ஆதாரத்தையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. லெட்ஜர் கை கொடுக்கலன்னா இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான், சப்தமும் ஒடுங்கி போச்சு நம்மளோட ரூனாக்கு. அப்படியே நம்ம யோனோட சட்டையை பிடிச்சிட்டு நீ தானடி காரணம் அப்படிங்கிறப்போ பார்த்து ரூனா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கேமராஸ் எல்லாம் கூட இங்கே இருக்கு, கவனமா இருங்க அப்படிங்கிறப்போ அடிக்கலாம் கையோங்கிறப்ப பார்க்க பிடிச்சிக்கிறாங்க. நீ பண்ணாத ஒன்றும் யாரும் சொல்லல ரூனா, நீ பண்ணுனதை காட்டுறது உன்னால ஏற்றுக்க முடியல. அடுத்தவங்களை ஃப்ரேம் பண்ணுறப்ப நல்லா இருந்ததா, இப்போ கசக்குதா, அது இல்லாமல் அடுத்தவங்க நீ பொய்யா ஃப்ரேம் பண்ண, இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற சமயத்தில் அங்கே ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. இந்த மாதிரி ரூனா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக போகிறோம், காங்தேவை வந்துட்டு நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, இங்கே கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிற சமயத்தில் நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிம் சொன்னாரே உங்கள் பொண்ணு ஸ்ரீஜா வந்து கிம்முக்கு பிறந்தவங்களாமே, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, அது உண்மையா என்ன அப்படின்னு நல்லா கேள்வி கேட்க இதெல்லாத்தையும் மேலே நின்று யோன் பார்த்துட்டு இருப்பா. சரி, இந்த வீடியோ ஆதாரமெல்லாம் எப்படி நம்மளோட யோனுக்கு கிடைச்சது அப்படின்னா கடைசியாக காங்தேவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்பதான் காங்தே சொல்லியிருப்பாங்க, இந்த பாரு ரூனாவை அழிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு தெரியும், அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு அவங்க எப்பெல்லாம் என் கேபினுக்கு வந்து எங்கிட்ட ஏதாவது பேசுறாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற சீக்ரெட் கேமரா மூலியமாக ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். அது என் அம்மாவோட வீடு இருக்குல்ல, இந்த ரூஃப் டாப் வீடு, அதில் எங்கள் அம்மா பெட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ளே இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம யோன் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க் வந்து கேட்பாங்க, ஸோ இதுக்காக தான் இத்தனை வேலையும் பண்ணி அப்படிங்கிறப்போ ஆமாம் பார்க், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சேர்மேன் ஆக்கிறதுக்கு அந்த ரூனை விடவே மாட்டேன், நான் ரூனாக்கு தான் பயங்கரமான சப்போர்ட் இருந்தது, நான் உங்களுக்கு வந்து அந்த ஓட்டிங்கை போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் சேர்மேன் ஆயிருப்பீங்க, அந்த 3% ஷேரை வச்சுட்டு ஓட் போடாமல் இருந்தாலும் நீங்கள் தான் சேர்மேன் ஆயிருப்பீங்க, ஆனால் ஈஸியாக உங்களை அந்த இடத்துல இருந்து அவ கவுத்துருவா. ரூனாவால் இந்த கம்பெனிக்குள்ளே தலை தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட 3% ஷேரை நான் ரூனாக்கு கொடுத்து அவளை சேர்மேன் ஆக்கி அவளை அதிகமான உயரத்தில் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அங்கிருந்து தள்ளி விட்டுருக்கேன். ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது, ஏன்னா அவள் இப்போ லைட்டாக தான் விழுந்திருக்கா, மறுபடியும் ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது, மொத்தமாக அவளை முடிச்சு விடணும் அப்படிங்கிறப்போ இப்படியே யோசிக்கிறியே, ஜாங்கை பற்றி யோசிச்சியா, இவ்வளோ வருடங்களை ஸ்ரீஜாவை தப்போன்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு, அவருக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இருந்துட்டு போகுது, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் சொன்னதெல்லாம் உண்மை, இந்த உண்மையை தெரியாமல் மறைச்சிக்கிட்டு நான் என்ன நானே வருத்திக்கிட்டு தப்பே பண்ணாதவங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் எவ்வளோ இழந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இன்னும் நான் பண்ண வேண்டியது இருக்கு, நான் பண்ணதான் போறேன் அப்படின்ட்டு வந்துருவாங்க. இந்த பக்கமாக பேஸ்மெண்ட்ல காருக்குள்ளே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாரு. அப்ப ஸ்ரீஜா கால் பண்ணிட்டே இருப்பா, இவர் அட்டன் பண்ணாம அழுதுட்டே இருக்காரா. ஸ்ரீஜாவும் பேஸ்மெண்ட்ல தான் இருப்பா, பாத்துருவா, அப்பா அப்படின்ட்டு வர்றதுக்குள்ள அவர் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சுல்லப்பா உங்களுக்கு, எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, நான் உங்க பொண்ணு இல்லைல்ல அப்படின்ட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிம்மை பார்க்கறதுக்காக கோமா வருவா. அதுக்கப்புறம் தான் கிம்முக்கு நியூஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துருவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வந்திருக்கும். ஸ்ரீஜா வந்து கத்துன்னு கத்துவா, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க, எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ நீ எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுமா, உன்னை என் பொண்ணா வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன், உனக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்க அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட யார் கேட்டா, நான் வந்து கேட்டேன் நான் பொண்ணா ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி, இப்படியெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக எங்கள் அம்மா அந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆயிட்டாங்க, அந்த கம்பெனியும் வளைச்சு போடலான்னு தானே உங்களுக்கு ஐடியா அப்படிங்கிற சமயத்தில் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, உங்கள் அம்மா ஏதோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கா, பதவி ஏற்றதுமே உங்கள் அம்மா வந்து ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்க. இந்த நியூஸ் வந்து ஸ்ரீஜாக்கு இப்போ தான் தெரியுது. ஆமாம், எல்லாம் ஒரே மிஸ்அப் ஆயிடுச்சு, நான் இப்படி நீ தான் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாக என் பொண்ணாட்டி நான் டைவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, என்கிட்ட இருந்து ஜீவனாஸ்வான் நிறைய பணம் கேட்பா போல இருக்கு, எல்லாம் என் தலையெழுத்து, என்ன குடும்பமோ மாமியாரையும் மருமகனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பேச ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறப்போ என்னது மருமகனா என்ன சொல்கிறீங்க, ஏன் உனக்கு தெரியாத உன் புருஷன் காங்தேவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுவும் ஸ்ரீஜாக்கு இப்போ தான் தெரியுது. இங்கே ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் இவளை வந்து கேட்குறாங்க, ரூனாவை கேள்வி எது கேட்டாலும் அதில் நான் பண்ணல, நான் எதுக்கு என் மருமக காங்தேவை வந்து மிரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ இந்த ஆதாரத்துக்கு என்ன சொல்கிறீங்க, இது ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ காங்தேவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூனா வந்து இந்த ஆதாரத்தை மறுக்கிறாங்க, இது ஃபேப்ரிகேட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அப்போ டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ண தெரிஞ்சு போயிட்டு இது ஃபேப்ரிகேட் பண்ணதா ஒரிஜினல் ஆதாரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது ஃபேப்ரிகேட் பண்ணதாக இருந்ததுன்னா நான் என்ன வேணா பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலை வந்துடுறதுனால இவங்க 2 பேரை தனியாக விட்டுட்டு அங்கே ப்ராசிக்யூட்டர் போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ, ஜெயில் வாழ்க்கை நல்லா இருக்கு போல இருக்கு அப்படிங்கிறப்ப மாமியார் இதை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, முதுகுல குத்திட்டே இல்லடா அப்படிங்கிறப்போ இல்லை மாமியாரே, நீங்கள் என் முதுகுல குத்துன கத்தியை கஷ்டப்பட்டு நான் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்காக நீ யோன் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்குறப்போ
எனக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பணத்தை கையாடர் பண்ணுறப்போ நீ வேறு ஏதாவது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போடணும், உன் அம்மா பேரில் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வை, நம்பிக்கையாகவும் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொன்னது நீங்கள். கடைசியில் அம்மாவும் இதில் கோத்து விட பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தாங்க புரிய வருது, அந்த பணம் தம்பியோட கல்யாணத்துக்காக காங்தே அனுப்பிச்சது வந்து காங்தேவோட பணம் தான், அது கம்பெனியோட பணம் கிடையாது. காங்தேயோட அம்மா எல்லாரையும் மாட்டி விடுறதுக்கு ரூனா பிளான் பண்ணியிருக்கா. கடைசியில் இதெல்லாம் எப்படி சிக்கலில் போய் முடிஞ்சிருச்சு. பாவம் என் பொண்ணு ஸ்ரீஜா தான் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா ஸ்ரீஜாவோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து வச்சிருக்கான், அவன் தான் ஸ்ரீஜாவோட அப்பான்னு சொல்லிட்டு அவள் பயங்கர ஷாக்ல இருப்பான். நான் அவளை பார்க்க வேறு செய்யலை, என்ன எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறப்போ இது இப்போ தான் வந்து காங்தேக்கு தெரியுது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் காங்தேவை பார்க்கறதுக்காக இந்த ஸ்ரீஜா வந்திருப்பா. அப்படி ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்கா காங்தே. அப்படிங்கிற சமயத்தில் இதை பாரு ஸ்ரீஜா, முழிச்சுக்கோ, என்ன ஏது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. நானும் உன் அம்மாவும் என்னென்னலாம் தவறான காரியங்கள் பண்ண முடியும், எல்லாரையும் அழிக்கிறதுக்கு முதுகில் குத்துறதுக்கு பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். கடைசியில் உங்கள் அம்மா என்னையே முதுகில் குத்த பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்கள் அம்மாவை நான் மன்னிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்றதை பற்றில எதுவும் யோசிக்காத, நீ போய் உன் லைஃப்பை பாரு அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் காங்தே, எங்கள் அம்மா இப்படியெல்லாம் உனக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கிறது நல்லதுன்னு ஒரே இதில் முடிச்சிருவான் காங்தே. அதுக்கப்புறம் நைட்டே ஆகிடுங்க. கம்பெனியில் தான் இருப்பார் ஜாங். பார்க்க வர்றதுக்கு வந்துட்டு யோனோ சொல்லியிருப்பாங்க, யோனும் பார்க்க வந்திருப்பாங்க. நீ இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறீ அப்படின்னு கேட்குறப்போ இதை கேட்குறதுக்கு என்னை கூப்பிட்டு விட்டீங்களா? ஏன்னா இத்தனை கூத்தையும் பண்ணது பிளான் பண்ணது யோன் தான் அப்படிங்கிறது யாருக்கு ஜாங்குக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அப்படி கேட்குறாங்க. ஏன் ஸ்ரீஜா உங்கள் பொண்ணு இல்லைன்னு சொன்னப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது அப்படிங்கிறாங்க. ஷாக்கிங்காவா? என்னால் நம்பவே முடியாத மாதிரி இருந்தது. யாருக்காக ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் பொண்ணு ஸ்ரீஜாக்காகவா இல்லை ரூனாக்காகவா? என்ன அழகான ஃபேமிலி இல்லை, போங்க போய் உங்கள் ஃபேமிலியே பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போகிறப்போ கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி. உனக்கு பார்க்க பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீயும் ஸ்ரீஜாவும் ஹாஃப் சிஸ்டர்ஸாக இருக்கிறப்போ நீ பார்க்க கட்டிக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேர் ஹாஃப் சிஸ்டர்ஸ் கிடையாது, இல்லை 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஸ்ரீஜா என் பொண்ணு இல்லை அப்படிங்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ரூனாவை டைவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னால் உனக்கு எதாவது பண்ண முடியும் அப்படின்னா நான் பார்க்க உன்னையும் பிரிக்க பார்த்தா அதுக்கான காரணம் என்னங்கிறது உனக்கே தெரியும். இதுக்கப்புறமாவது நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழுங்க, சந்தோஷத்தை தேடி போமா அப்படிங்கிறப்போ தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்க, கடுப்பாகுது அப்படின்ட்டு அங்கிருந்து யோன் வந்துருவா. அதுக்கப்புறம் ஜாங் வீட்டுக்கு வரப்போ ஸ்ரீஜா குடிச்சு தள்ளிட்டு இருப்பா. ஸ்ரீஜா பேசாம அப்படிங்கிறப்போ யோனோட அப்பா இதுக்கு என் மேல அக்கறை எடுத்துக்கணும், யோனோட அப்பா ஏன் என்ன குடிக்காதுன்னு சொல்லணும், நீங்க போங்க. என்னோட பேர் வந்துட்டு ஸ்ரீஜா, அதாவது ஜாங் ஸ்ரீஜா. என் பேரை மாத்திரம் என் அப்பா, அதாவது உண்மையான அப்பா பேர் வந்து லீ கிம். இதுக்கப்புறம் என்னோட சர்நேம் வந்து எல்லாத்தையும் மாத்திரம் போல இருக்கு, பேசாம இரு அப்படின்ட்டு பாட்டில் குடிக்கிற பிடிங்கி வைப்பாங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட சொந்த பொண்ணு யோன், அவள் வந்து உங்கள் பொண்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் எல்லாரும் மறைச்சிருந்துருக்கோம். யாரோ பொண்ணு நீங்கள் 32 வருஷம் வளர்த்துருந்துருக்கீங்க, உங்களுக்கு மனசு வலிக்கும் இல்லையா? நீங்கள் யோன்கிட்டயே போங்க அப்படின்ட்டு இவ அங்கேருந்து வரப்போ முடியல, அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுவா. கடைசியில் இவர் தான் வந்துட்டு ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்துருமா அப்படின்ட்டு போகிறப்போ அப்பா சாரிப்பா, என்னால் நடக்க முடியும், ஆனால் நான் வேணுக்குன்னு எல்லாம் பண்ணேன், என்னால் உங்களையும் காங்தேயும் இழக்க முடியல. அதனால தான் மாடி படிக்கட்டுலேருந்து நானே விழற மாதிரி பண்ணி நடக்க முடியாத மாதிரியெல்லாம் நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறப்போ எதுவும் சொல்லாமல் அவர் வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரூனா கூட ஒரு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டு அங்கே இருந்து அடுத்த நாள் காலையில் கம்பெனிக்கு வருவாங்க. ஏன்னா எமர்ஜென்சி போர்ட் மீட்டிங் கூட்டியிருக்காங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமாக எகேன் நான் வந்து பதவி விலக தான் போகிறேன், நான் சேர்மன் இருக்க போகிறது கிடையாது, நான் பார்க்க அடுத்த சேர்மனாக வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கமாக ரொம்ப ஸ்டபனாக இருக்கா ஸ்ரீஜா. வாயை திறந்து நான் தான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆதாரம் இருந்தாலும் கேட்க மாட்டேன்றா. ஏன் இப்படி ஸ்டபனாக இருக்கீங்க? அமைதியாக இருந்த என்ன அர்த்தம்? எது கேட்டாலும் பண்ணலேங்கிறீங்க, நான் அமைதியாக இருக்கீங்க. இதை பாருங்க, நான் லாயர் எல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறப்போ லாயரெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமா, உனக்கு எதிராக விட்னஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ விட்னஸா? யார் அந்த விட்னஸ்? கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அங்கே வருது ஸ்ரீஜா. ஸ்ரீஜாவை ரூனா எதிர்பார்க்கல. ஸ்ரீஜா கிட்ட அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க. இதை பாருமா, நீ வந்து இந்த ரூனாவோட பொண்ணு தானே? ஆமாம். காங்தேவை இவங்க மிரட்டியிருக்காங்க, காங்தேவ் அந்த வேலைகள் எல்லாத்தையும் மிரட்டி இவங்க தான் சேவ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும், ஏன்னா இவங்களே சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க காங்தே கிட்ட பேசுறதே நான் கேட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. அவ்வளோதான், ரூனாக்கெல்லாம் ஐயோ நம்ம பொண்ணே இப்படி வந்து நம்மளுக்கு எகென்ஸ்டா மாறிட்டாலே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்படி காங்தே மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்புக்கும் காரணம் வந்து இந்த ரூனா தான் அப்படின்னதும் காங்தேவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க.